Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to discuss about urinogenital system. Urino அப்படினாவே excretory system, genital அப்படினாவே reproductive system. So, it comprises the urinary or excretory system and the genital or reproductive system. Therefore, they are usually described as urinogenital system in vertebrates. அதனால் யூரினோஜெனிட்டல் சிஸ்டமை வெர்டிபிரேட்டில் வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தையும் ரிப்ரடக்டிவ் சிஸ்டத்தையும் சேர்த்து யூரினோஜெனிட்டல் சிஸ்டம்னு சொல்லலாம். First we will see about excretory system. Each kidney is made up of several nephrons. A nephron is a basic unit of structure in the kidney. கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ரான் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இட் செப்பரேட் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட் அண்ட் எக்ஸ்க்ரீட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரியா. இதோட கிட்னியோட மெயின் ஒர்க்கு பிளட்டில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் வேஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை யூரியாவாக வெளியேற்றும். ஓகே, நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எலிமினேட்டட் பை த ஆர்கானிசம். தே ஆர் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் அண்ட் கிரியேட்டினின். All of these substances are produced from protein metabolism. இது எல்லாமே protein metabolism நடக்கும்போது வெளிவரக்கூடிய excretory product தான். இப்போது kidneys are dark red and bean shaped. கிட்னி வந்து டார்க் ரெட் கலர்லையும் bean shaped organs situated in the abdominal cavity. இது ஒரு bean shapeல இருக்கும். தென் abdominal cavityல வந்து present ஆகிருக்கு. From each kidneys arise the ureters which open posteriorly into the urinary bladder. இது ரெண்டு கிட்னி சைட்லேருந்தையும் யூரிட்டர் அப்படிங்கிற ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் போஸ்டியர் சைடில். இது எங்கே போய் ஓப்பன் ஆகுது? யூரினரி பிளாடரில். யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது சிறுநீரை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பைப் அண்ட் லீட்ஸ் இன்டு தி திக் வால்டு மஸ்குலர் டக்ட்ஸ் கால்டு யூரித்ரா. இந்த யூரினரி பிளாடர்லேருந்து வெளியில் வரக்கூடிய மஸ்குலர் டக்ட்டு யூரித்ரா. So, what is ureters? The urine travels from the kidney to the bladder in two thin tubes called ureters. இது வந்து ஒரு temporary reservoir for the urine. What is urinary bladder? A urinary bladder functions as a storage vessel for urine to delay the frequency of urination. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா அந்த யூரினரி பிளாடரில் யூரினை கலெக்ட் பண்ணிக்கிட்டு யூரினேஷனை வந்து அடிக்கடி போகாமல் அதை டிலே பண்ண வைக்கும். இப்போ ஒரு 2 hours ஒன்ஸு 3 hours ஒன்ஸு போகிற மாதிரி யூரினை கலெக்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு யூரினை கலெக்ட் பண்ணி வெளியில் ஏற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலாஸ்டிக் ஆர்கன் ஆஃப் த பாடி அண்ட் கேன் இன்க்ரீஸ் இட்ஸ் வால்யூம் கிரேட்லி டு அக்குமுலேட்டட் அப் டு த 800 ml of the urine at maximum capacity in adult. அடல்ட்டில் ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அடல்ட்டில் ஒரு 800 ml மில்லிலிட்டர் வரைக்கும் யூரினை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போகிற அளவுக்கு இது யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இது ஒரு எலாஸ்டிக் ஆர்கன். எலாஸ்டிக் எப்படி இருக்கும்? நம்ம இழுக்க வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி யூரின் ஸ்டோர் ஆக இது பெருசாகி நமக்கு யூரினை ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு we will see about the reproductive system. Sexual dimorphism is exhibited in rapid. The male and female sexes are separated and are morphologically different. லீச்சில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையான மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒரே ஆர்கானிசத்தில் இருந்தது, ஹெர்மோப்ராடைட். பட் ரேப்பிட்டில் மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் நம்ம ஆர்கானிசம் பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா பார்த்துக்கலாம். Now we will see about the male reproductive system. The male reproductive system of rapid consists of a pair of testes which are ovoid in shape. Male reproductionல pair of testes வந்து present ஆயிருக்கு. இது வந்து ovoid shapeல இருக்கு. Testes are enclosed by scrotal sac in the abdominal cavity. ஸ்க்ரோட்டல் சாக் அப்படிங்கிறது ஒரு பவுச் மாதிரி, ஒரு பை மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் டெஸ்டிஸ் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக அப்டோமினல் கேவிட்டியில் வச்சுருக்கு. ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டிபியூல்ஸ் கால்டு செமினிஃபரஸ் டிபியூல்ஸ். இந்த டெஸ்டிஸ்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஃபைன் டியூப்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த டியூபுக்கு பேர் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ். This network of tubules leads into coiled tubules called epididymis. இந்த டியூபியூல்ஸில் இருந்து வெளிப்புறமாக எபிடிடிமிஸ் அப்படிங்கிற ஒரு டியூப் வந்து ஃபார்ம் ஆகும். இது எங்கே போய் கனெக்ட் ஆகும்னா வாஸ் டிஃப்ரெண்ட்டில் கனெக்ட் ஆகும்.
ஆல்ரெடி இந்த வாஸ் டிஃபரண்ட்டோட மெயின் ஒர்க் என்னென்னா ஸ்பெர்ம்ஸை வந்து என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து எபிடிடிஸ்மஸில் ஸ்டோர் பண்ணிக்கும். The vas deferens join into urethra just below the urinary bladder. urinary bladderக்கு மேலே தான் இந்த vas deferens வந்து ஜாயிண்ட் ஆகுது. The urethra runs backward and passes into the penis. அதில் இருந்து யூரிட்ராவில் இருந்து பேக்வேர்டாக வந்து என்னாகுது, பெனிஸில் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுது. There are 3 accessory glands, namely prostate gland, Cowsberg gland and perineal glands. இதில் ரீப்ரொடக்ஷனில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கிளாண்ட் வந்து ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஒன்று ப்ரோஸ்டேட் கிளாண்ட், இங்கே ஒரு சில ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். கவுபர்ஸ் கிளாண்ட் அண்டு பெரினியல் கிளாண்ட்ஸ். திஸ் செக்ரீஷன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். இந்த 3 கிளாண்டில் இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனு ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. See here, see the diagram. Right and left kidneys are present. கிட்னியில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த டியூபுக்கு பேர் யூரித்ரா. யூரித்ரா வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டு, இந்த இடத்துல யூரினரி பிளாடரில் கனெக்ட் ஆகுது. யூரினரி பிளாடர்லேருந்து வெளிவரக்கூடியது யூரித்ரா. வாஸ் டிஃபரண்ட் பாருங்கள், ஒரு காயில் லைக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. டூ சைட்லேயும் டெஸ்டிஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. டெஸ்டிஸை வந்து கவர் பண்ணி ஸ்க்ரோட்டல் சாக் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க, penis கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு we will see about female reproductive system. The female reproductive system of rapid consists of pair of ovary. இந்த ஃபீமேல் reproductive systemல pair of ovary வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதுவும் என்ன ஸ்ட்ரக்சரு, ovoid in structure. They are located behind the kidney in the abdominal cavity. இது கிட்னிக்கு பின்னாடி abdominal cavityயில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. A pair of oviducts open into the body cavity by a funnel-shaped opening from each side of the kidney. The oviductலேருந்து ஒரு funnel-shaped opening வந்து present ஆகிருக்கும் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஓவரிக்கு. The anterior part of the oviduct is a fallopian tube. fallopian tube வந்து anterior part of the oviductல present ஆகிருக்கு. It leads into wider tube called uterus. இந்த fallopian tubeல இருந்து வைடராக ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த டியூப்லைக் ஸ்ட்ரக்சருக்கு நேமு யூட்ரஸ். த யூட்ரஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ மீடியம் டியூப் கால்டு வெஜைனா. இந்த யூட்ரஸில் இருந்து ஒரு மீடியம் டியூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் வஜைனா. யூட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல தான் என்னாகும், பேபி வந்து ஃபார்ம் ஆகி அதில் பெருசாகும். வஜைனா அப்படிங்கிற பிளேஸ் மூலமாக பேபி வந்து வெளியில் வரத்துக்கு யூஸ் ஆகும். த காமன் டியூப் இஸ் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் யூரினரி பிளாடர் அண்ட் வஜைனா அண்ட் இஸ் கால்டு த யூரினோஜெனிட்டல் கெனால். இந்த வஜைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்க்ரீட்டரி பார்ட்டாகவும் யூஸ் ஆகுது, அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாகவும் யூஸ் ஆகுது. அதனால் இதை யூரினோஜெனிட்டல் கெனால் இல்லைன்னா வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லலாம். It runs backward and open to the excreta by slit-like apparature called vulva. இந்த vagina எண்டாகிற இடத்துல பேக்வேர்ட் சைடில் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னா உல்வா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது எப்படின்னா ஸ்லிட்-லைக் apparature, கொஞ்சம் பிளவுபட்ட மாதிரி காணப்படும். A pair of Cowper's gland and perineal glands are accessory glands present in the female reproductive system. Female reproductive systemத்தில் பார்த்தீங்கன்னா 2 types of the gland only useful for the reproduction, Cowper's gland and perineal gland. அதே மேல் reproductive systemத்தில் எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தோம், என்னது prostate gland. prostate gland, Cowper's gland, perineal gland. இந்த 3 வந்துட்டு மேல் reproductive systemத்தில் accessory reproductive gland-ஆக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஃபீமேலில் Cowper's gland and perineal glands தான் accessory gland which is useful for the reproduction. இதில் பாருங்கள், போத்து சைடு என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ஓவரி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓவரியில் அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யுட்ரஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. யுட்ரஸ்லேருந்து கீழே பாருங்கள், நான் ஆல்ரெடி கீழே அதில் வஜைனா ஃபார்ம் ஆகிருக்கு. வெஜைனாவிலேருந்து யூரிட்ரா வந்துட்டு வெளியில் வருது. ஸோ இந்த வெஜைனாவில் இருந்தும் யூரினரி பிளாடர், வெஜைனா அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன். இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஓப்பனிங், ஒரே ஓப்பனிங் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு யூரிட்ரா. அதனால தான் இதை வந்துட்டு யூரினோஜெனிட்டல் கெனால் இல்லைன்னா வெஸ்டிபியூல் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஓகே, தட்ஸ் இட் வித் த லெசன் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get upcoming video.
Have a fabulous day.